சங்கீதம் 103 சங்கீதம். Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Who forget all thy iniquities, who healeth all thy diseases. Who satisfy thy mouth with good things, so thy youth is renewed like an eagle. He made known his ways unto Moses, his acts unto the children of Israel. He will not always chide, nor he keeps his anger forever. For the heaven is high above the earth, so great is his mercy towards them that feareth him. Like as for the father pitieth his children, so the Lord pitieth them that feareth him. As for the man, his days are grass, a flower of the field, so he flourishes. But the mercy of the Lord is from everlasting to everlasting upon them that feareth his righteousness unto their children's children. The Lord hath prepared his throne in the heaven, and his kingdom ruleth over all. Bless ye the Lord, all his host, he ministers that do his pleasure. Bless the Lord and his ஆண்டவருக்கு புராணக்குறி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனை கர்த்தர் காலவேளை வந்த யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 103 சங்கீதத்தை முதலாவது வசனத்தை வாசிப்போங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தர் ஒரு மனுஷனிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், அது வந்துட்டு கர்த்தரை நம்ம என்ன பண்ணாங்க, ஸ்தோத்தரிக்கணும். ஸ்தோத்தரிப்பது வந்து ஒரு மனுஷன் அல்ல, ஸ்தோத்தரிப்பது யாருங்க, கர்த்தரை மற்றும். சோ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவரை துதிக்க கத்துக்கொள்ளணும். அதான் இந்த சங்கீதம் 103 சங்கீதம் முடிக்கும் போது கூட, நம்ம ஜெபத்தை முடிக்கும் போது, ஆராதனத்தை முடிக்கும் போது என்ன முடிக்கிறாங்க, நாங்க என் ஆத்மாவே, கடைசியில முடிப்பது கூட அந்த அந்த ஆத்மா கர்த்தரை ஓயாமல் என்ன பண்ணுங்களா, ஸ்துதிக்கிறோம். It has to always exalt, it has to always praise God. துதிக்கும் போதுதான் there is always a friction which is happening. எப்பொழுதுமே தேவனுக்கு கர்த்தருக்கு முன்பாக துதிக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு வித்தியாசத்தை நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில பார்ப்பார்கள். துதி என்பது அவருடைய கட்டுகளை உடைக்க முடியும். துதி என்பது தேவனுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள உள்ள போக முடியும். துதி என்பது ஒரு மனுஷனை பக்குவமாக்க முடியும். துதி என்பது ஒரு மனுஷனை ஞானவான ஆக்க முடியும். துதிதான் ஒரு மனுஷனை கர்த்தர்கிட்ட கொண்டு போக முடியும். இப்போ ஒரு மனுஷனை இருக்கும் போது, அவனை துதிக்கும் போது அவனுக்குள்ள பெருமை உள்ள வந்துருது. ஆனா கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நம்ம மேல கிருபை பாராட்டுகிறார். அவ்வளவு ஒரு வித்தியாசம் பாருங்க. ஒரு மனுஷனை துதிப்பதுக்கும் ஒரு தேவனை துதிப்பதுக்கும் என்ன இருக்குதுங்க, ஒரு வித்தியாசம் இருக்குது. தேவனை துதிப்பதுன்றது அது ஒரு விசேஷமான ஒரு காரியம். அதுதான் வந்துட்டு ஆராதனைக்காகவே நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சிருக்கிறோம். இதுக்காகங்க தேவனை துதிப்பதுக்காகவே, just to praise God, just to exalt God, we have kept a separate time. அதுக்காகவே ஒரு விசேஷமாக என்ன வச்சிருக்கிறேங்க, ஒரு நேரத்தை வச்சிருக்கிற காரணம் என்ன, ஆண்டவரே இந்த நாவினால இல்ல, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துல இருந்து துதிக்க. அதான் என் ஆத்மா என்ன பண்ணுங்க, உள்ளத்துல இருந்து வெளியே வரணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் துதிக்கிறாங்க, வெங்கத்துல இருந்து துதிக்கிறாங்க, நாவல் இருந்துங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் நாவல்ல, ஆண்டவர் எங்க எதிர்பார்க்கிறாங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதான் சமர்ப்பணம், முழுமையாக கொடுக்கிற ஒரு விஷயம். கிவிங் ஹோலி டு காட். கொஞ்சம் கிடையாது. எதுக்கு, உங்களுடைய எங்கத்துல வரணுங்களா, இதயத்துல வரணும். இதயத்துல இருக்கிறதா எங்க வராங்களா, நாவல வரும். இதயத்துல இல்லைன்னு சொன்னீங்கன்னா எங்க வர முடியாதுங்க, நாவல ஒரு நாள் வர முடியாது. அந்த மரவாசத்தை வாசிங்களேன்.
பாத்தீங்களா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் ஒரு உபகாரத்தை செய்திருக்கிறார். அது ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. ஆனா நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சிம்பிள் பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. இன்னைக்கு ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மறந்துட்டு இருக்கிறதுனால அந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்க, மறவாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு உபகாரத்தை இதுவரைக்கும் செய்திருக்கிறாங்க, எவ்வளவு நன்மையான காரியத்தை செய்திருக்கிறாரு. ஆண்டவர் இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறதே என்னதுங்க, ஒரு பெரிய ஒரு கிருபைங்க. வெரி வெரி கிரேட் கிஃப்ட். விடுங்க, நம்ம நல்லா இருக்கிறோமோ நல்லா இல்லையா ரெண்டாவது விஷயம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா, ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவரை வச்சிருக்கிறாங்க, ஜீவனமா வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை ஜீவனே இல்லைன்னு சொல்லுங்க, நீ நல்லா இருந்ததுன்னா நல்லா இல்லையா, ஜீவன் தானே முக்கியம். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் செய்த நல்ல காரியங்களை நீ ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்கிறாரு. என்ன நன்மையான காரியங்கள், நீங்க பெற்றுக்கொண்ட அந்த மகாபெரிய ரட்சிப்பின் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு மகாபெரிய ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. The salvation is something which is never forgotten. கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்னதுங்க, ஒரு நாள் மறக்காதத்தக்க தேவனுக்கு கர்த்தரிடத்துல ஓயாமல் அவர் என்ன பண்ணுங்க, துதிக்கணும். அதான் அந்த பாட்டு சொல்லுகிறது, என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே எல்லாமே நன்மைக்கே, என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே எல்லாமே என்னதுங்க, நன்மைக்கே. அந்த மூணாவது வசனத்தை வாசிங்களே. பாத்தீங்க, முதலாவது பார்த்தோம் துதி, இரண்டாவது பார்க்கிறோம் அவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, இரண்டாவது மறவாதே. மூணாவது விஷயங்க, அவர் உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, பாத்தீங்களா, உன்னுடைய நோய்களை என்ன பண்ணிருக்கிறாரு, குணமாக்குறாரு. துதிக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில மறக்காதீங்க, மறுக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில வியாதிகள் சூழ்ந்து கொள்ளாதத்தக்க அவர் கிருபை உள்ளவராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனை பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகா பெரிய ஒரு சக்தி எதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வியாதிகள். போன வாரம் முழுமையாக வித்தியாசமான ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆண்டவர் கிருபை தந்தார். தியேட்டர்ல இருக்கிற மாதிரி கொச்ச 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 கொச்சன்னு இருக்கிறான். யாருக்கு என்ன வியாதி இருந்தாலும் எல்லாருமே என்ன பண்றாங்க, நடமாடிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் இலவசமாக தம் சபைக்கு அவர் கொடுத்திருக்கிற மகா பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக என்னதுங்க, ஆண்டவருக்கு கொடான கூடி நன்றி தெரிவித்துக் கொண்டேன். அவர் செய்த மகா பெரிய ஒரு இரக்கத்தினால இன்னைக்கு நீங்களும் நானும் சுகமா இருக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. வியாதிகள் நம்மை அணுகாதத்தக்க இந்த ஆத்மா தேவனை நோக்கி கதறணும். வியாதிகள் நம்மை தொடாதத்தக்க கர்த்தரிடத்துல ஒரு ஐக்கியம், ஒரு உறவை வைத்துக் கொள்ளணும். நீங்க அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாதிகள் வருகிறதுன்னு சொன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை தவறுகள் செய்திருக்கிறீங்க, அது ஆண்டவர்கிட்ட சொன்னப்பா, உடைய காயங்களால உன்னுடைய தழுங்களால நானு சுகமானே, என் பலவீனத்தை என்ன பண்ணுங்க, நீங்க எடுத்து போடுங்க. முதலாவது பார்க்கிறோம் துதி, இரண்டாவது பார்க்கிறோம் ஒரு நாளும் அவர் செய்த நன்மைகளை மறவாதிகள், மூன்றாவது பார்க்கிறோம் என்னதுங்க, அவர் நோய்கள் நம்மை குணமாக்குறாரு. நிச்சயமா தேவனுக்கு கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. எல்லாருடைய நோய்களும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, குணமாக்குறார். ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கணும், கேட்கணும். விசுவாசம் உள்ளவர்கள் ஆண்டவரை பார்த்து, அதான் இந்த ஆத்மாக்கு ஆண்டவர் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆத்மால இருந்து செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அது நன்மைக்கே இதுவாக எல்லா காரியம் முடியும். It has to be a heart full of thanks to Jesus. எங்க தந்து வரணும் தேங்க்ஸ்ங்க, உங்க ஆத்மா உள்ளத்துல இருந்து வரணுங்க. ஏதோ மௌன குருங்களை போல இருக்க கூடாது. It is not that we are come for entertainment. ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம்னா உள்ளத்துல இருந்து செய்கிறோம். ஆசீர்வாதமா இருக்கிறாங்க காரணம் ஒரே ஒரு காரணம், எங்க தந்து வரணுங்க, உள்ளத்துல இருந்து வரணும். Let it come from down. This is not my work, this is God's work. இது என்னுடைய வேலை இல்லையா, கர்த்தர் கொடுத்திருக்கிற மகாபெரிய வேலை. ஆண்டவர் துதிக்க கூட ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணுங்க, முழுமையாக கொடுன்றாங்க. தகன பலியாக, ஜீவ பலியாக உண்மையை நீங்க என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ரோமர் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன பண்ணுங்க, உடைய ஆத்மா உள்ளத்துல இருந்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். சங்கீதம் சொன்னாலே ஆண்டவருக்கு முழுமையாக உள்ளத்துல இருந்து கொடுங்க. இதான் சங்கீதத்துடைய சாராம்சமே. இதோடைய முழுமையாக வாசித்து போனீங்க சொன்னீங்கன்னா நேரம் பத்தாது. சங்கீதத்துக்குள்ளே இருந்தா சங்கீதத்துக்குள்ளே போயிடுச்சா பிரசங்கம். புரியுதுங்களா? சங்கீதம்
சங்கீதத்துக்குள்ள என்னதுங்க இது? சங்கீதம். சங்கீதத்துல இருந்து ஒரு வசனம் அங்க போன்னு சொல்லி அது பிரசங்கமா. அதான் சங்கீதம். இதுதான் சங்கீதம் எடுக்கிற ஒரு முறை. எடுத்து இங்க போங்க, அங்க போங்க, இங்க போகணும்னு சொன்னீங்கன்னா பிரசங்கமா. பிரசங்கம் அடுத்த கட்டவா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன வராங்க? பிரசங்கம் வரும். இப்போ வர சங்கீத பாகம் மட்டும். சங்கீதம் எங்க இருக்குனுங்க? சங்கீதத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கணும். ஒரு மீன் தொட்டில மீன் விட்டா அந்த டேங்க்ல இந்த டேங்க்கு போகாது. எந்த டேங்க்ல இருக்கிறாங்க? அந்த டேங்க்லயே சுத்திட்டு இருக்கணும். அதுதான் சங்கீதம். தெரியாதுங்க, கற்றுக்கொள்ளுங்க. கற்றுங்க, நிச்சயமா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்படி ஆத்மா கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? முழுமையாக கொடுங்க, சமர்ப்பணமாக கொடுங்க. இதுதான் சங்கீதத்துடைய சாராம்சம். என் ஆத்மா கர்த்தரை ஆத்மா ஸ்தோத்திரிச்சுட்டே இருக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரிச்சுட்டே இருக்கணும் முழுமையாக. போயாமல் ஆண்டவர் துதிச்சுட்டே இருக்கணும். துதிக்க 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 தேவ பிரசன்னம் பண்ணை சூழ்ந்துக்கணும். இப்படி ஆத்மாக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தேவை. பிசாசானவன் கொல்லவும் அழிக்க வருகிறான். எதுக்கு தெரியுங்களா? இந்த ஆத்மா விலையேறப்பட்டது. இடி உலகத்தை ஆதாயப்படுத்திட்டு உன் சொந்த ஆத்மா நீ நஷ்டப்படுத்தின என்ன லாபம்? கர்த்தரே கேட்கிறாங்க. அந்த ஆத்மா ஆண்டவர் கொடுக்குறாங்க, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. இந்த ஆத்மா வந்து செய்கிற எந்த விஷயம்னாலும் it will be connected, it will be in the spirit. ஆத்மால என்ன காரியம் செய்தாலும் பிசாசுகள் ஓடும். வாயின் வார்த்தையால் ஓடாதுங்க. ஆத்மா உள்ளான இதயத்துல இருந்து ஆண்டவருக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். அந்த கனெக்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். கர்த்தர்கிட்ட சேரணுங்க. கிட்ட சேர்ந்து இந்த உடம்பு சேராதுங்க, சரீரம் சேராது, பலவீனமானது. சேரவே சேராது. ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. பரிசுத்தமா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த சரீரம் அந்த மாதிரி பலவீனமானது. ஆவியோ உற்சாகம் உள்ளது. மாம்சம் என்னதுங்க? பலவீனமானது. இது ஆத்மா துடிச்சுட்டே இருக்குது. ஐயோ, மானானது நீரோடத்துக்கு வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா தேவனை நோக்கி வாஞ்சிக்குதையா, உண்மை தேடுகிறது ஆண்டவர். இந்த ஆத்மா தாங்க. இந்த ஆத்மாக்கு ஒரு விசேஷமான மதிப்பாக வச்சிருக்கிறார். soul has got something to do with God. கடைசி வரைக்கும் ஆண்டவர் ஆத்மாவில தான் எச்சரிக்கை. இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணா போயிடும். இருக்கா? மண்ணினால் எடுக்கப்பட்டதுனால் மனுஷன் எங்க போகிறாங்க? மண்ணுக்கு போகிறாங்க. அந்த ஆத்மா அங்க போகாது. காரணம் தெரியுங்களா? அது எங்க இருந்து வச்சுங்க? கொடுத்தவர்களே போ. இந்த ஆத்மா போயாமல் ஆண்டவர் என்ன பண்ணுங்க? துதிக்கிறேன். நீங்க துதிக்கிறது பார்க்க வந்து பக்கத்துல இருக்கிறவங்க வாய்ப்பு இந்த மாதிரி ஆண்டவர் துதிக்கிறாங்க. மௌன குருங்களை போல இருக்காரு. We are not come to a teacher. We are not come to an entertaining place. We are come to serve the Lord. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் வரணும். நீங்க பக்தி செய்றீங்களா இல்ல சும்மா உட்கார்ந்து இருக்கீங்களா? உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரியுங்க? எங்களுக்கு தெரிஞ்சிடும். கரண்ட் ஓடுதாங்க உடம்புல? கரண்ட் ஓடலையா? சோ நீங்க செய்கிற பக்தி ஆண்டவரை பரவசம் உண்டாக்கும். வேதத்துல அநேக சத்தியங்கள் உண்டு. நிச்சயமா வரப்போகிற நாட்களை பேசுவோம். இன்னொரு கடைசி வசனத்தை வாசித்து முடிப்போங்க. கடைசி வசனத்தை வாசிங்க. 21. கர்த்தருக்கு பிரியமானது செய்து ஆமா, நீங்க ஆண்டவருக்கு பணிவிடைக்காரர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொல்லுங்க இந்த வசனம் நான் சொன்னீங்களா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளையாக இருந்தீங்கன்னா நான் சொல்றது தேவையில்லை. சாப்பிடுங்க. பசி எடுத்துச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, போய் சாப்பிடுவீங்க. சிஸ்டர் இல்லைனாலும் சரி, பிரதர் இல்லைனாலும் சரி, பசி எடுத்துச்சுன்னா கரெக்டா கை எங்க போங்க? தேக்ஷா கிட்ட போயிடும். நான் சொல்லி கொடுக்கணுமா? பாஸ்டர் எங்க வீட்டுல சாப்பாடு வச்சுட்டு போய்க்கிறாங்க சிஸ்டர், நாங்க சாப்பிடணுமான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவங்களுக்கு என்ன வெளிப்பாடு என்ன கொடுத்தாரா? எனக்கு நான் ஒரு நாள் தான் போன் பண்ணி கேட்டுக்கிறீங்களா? விஷயத்துக்கெல்லாம் வெளிப்பாடு கிடைச்சா நான் டார்ச்சர் பண்றேன். இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டேன். என்னை பத்தி ஆண்டவர் இருந்தா சொன்னாரா? என்ன உனக்கு சொல்லுவார்? நான் மைக்கேல் ஜாக்சனாக போறேன். எதிர்பார்க்க இதுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம். எதுக்கு எதிர்பார்க்க மாட்டோம்? இந்த சாப்பிடுற விஷயத்துக்கு, தண்ணி ஊத்திக்கிற விஷயத்துக்கு. என்னைக்கு ஒரு நாள் போன் பண்ணி சொல்லிருக்கீங்க தண்ணி ஊத்திக்க போற பாஸ்டர்? என்னைக்கு நான் சொல்லிருக்கீங்களா? பாஸ்டர் இப்ப கோல்டு வாங்கி வர போற, கிராம் கணக்கு ஜாஸ்தி இருக்குதா, கோல்டு வாங்கி வர போற, என்னைக்கு நான் போன் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஞானமா தெரிஞ்சு உங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொன்னா பாஸ்டர் நம்ம மேல என்ன பண்ணுவாரு? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் துதிக்கிறதுக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறதுக்கும் வாயை திருப்பா நாம சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டருடைய பணவீடுக்காரர்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க? அது செய்கிற ஒரு விஷயம். அதான் வசனம் சொல்லுது. 21ஆம் வசனம் வாசிங்களே, எடுத்துங்க வாசிங்களே. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பணவீடுக்காரர்களாக இருக்க
அவருடைய சர்வ சேனைகளே அவரை நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க. எல்லோருடைய நாவுல வரட்டுமே. அவர் என்ன பண்ணுங்க நீங்க ஸ்தோத்திரிங்க. Never forget what God has done. உடைய வியாதிகள் உன்னை விட்டு போகணும்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி துதி. ஒரு நன்மை உன்னுடைய வாழ்க்கையில் குறைபடக்கூடாதுன்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி துதி. உடைய ஆத்துமா கர்த்தரிடத்துல எப்போதுமே இணைந்து இருக்கணும்னு சொன்னா கர்த்தரை நோக்கி துதி. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளையே ஆண்டவர் அங்க கூட வருகிறாருங்க. ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன். அங்கே ஸ்தோத்திரம் அங்கே துதின்னு தான் சொல்லுகிறாங்க. கடைசி வசந்த வாசிகள் 22ங்க. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களாய் உள்ள அவருடைய சகல காரியங்களே கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒரு வார்த்தை கூட வித்தியாசமா மாறிடுச்சுன்னா என்னதுங்க முழுமையான அர்த்தம் மாறிடும். கடைசி மறுபடியும் வாசிப்பீங்களா? கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவருடைய கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார். நீங்க செய்கிற எல்லா விஷயத்திலும் ஆண்டவருக்கு என்ன உண்டாக்குங்க அதுல ஸ்தோத்திரத்தின் பிரசன்னத்தை உண்டாக்குங்க. கர்த்தர் அசைவாடுவார். துதிகள் மத்தியில் ஆண்டவர் அசைவாடு. துதிச்சு பாருங்க. கர்த்தரோட இருக்கிறது நீ உணர்ந்துக்கோ. துதிச்சு பாருங்க. ஆத்துமா கர்த்தருக்காக துதி துள்ளி குதிக்கிறது நீங்க பாருங்க. துதிச்சு பாருங்க. உனக்குள்ள காணப்படுகிற பலவீனங்கள் ஒண்ணு விட்டு வெளியே துதிச்சு பாருங்க. பிசாசானவன் ஆளுகை செய்கிறவன் உன்னை விட்டு தூரம் போவா. துதிச்சு பாருங்க. நீ செய்கிற எல்லா விஷயத்தையும் கர்த்தருடைய மகிமையின் காரியத்தை பாருங்க. துதிச்சு பாருங்க. துதிக்கிற இடத்துல தேவன் ஆசீர்வாதம். என் ஆத்துமா கர்த்தரை ஓயாமல் துதிக்க கர்த்தர் தாங்க ஆண்டவன் சொல்லி செபிப்புங்க. கர்த்தர் சங்கீதம் மூலியமா தேவனை கர்த்தருடைய யாவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய எல்ஷடாய் மிஷன் சர்ச் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த சகோதரி அவர்கள் இடது கையும் காலும் அவருடைய வாயும் ஸ்ட்ரோக் அடித்து மரண தராவலா இருந்த போது நம்முடைய பாஸ்டர் ஜான் பிலிப் இந்த கிராமத்துக்கு ஊழியம் செய்ய வந்த போது அவர் கூட்டத்தின் மூலமாக அவர் தொடப்பட்டு இந்த நாளில் அவர்கள் ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கார். அவருடைய சாட்சியை தான் நீங்கள் இப்போது கேட்க போகிறீர்கள். வாழ்க்கை என்ன ஆனது சகோதரி? எனக்கு திடீர்னு வந்த கை வரல, லெஃப்ட்டு கை வரல, கால் வரல, பேசுறதுக்கு வாய் வராத, பேச முடியாத, எழுந்து நடக்க முடியாத நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு எங்கள் அண்ணன் மகனுக்கு பெங்களூருக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஐயாவும் எங்கள் அண்ணன் மகனுக்கு உடனே ஃபோன்லேயே பாஸ்டர் அம்மாலாம் எனக்கு ஃபோன்லேயே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண பிறகு அப்போ தான் எனக்கு ஒரு அடி கால் எடுத்து வச்ச நிலைமை வந்தது. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க. இட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. அப்போது எனக்கு சரியாகலைங்க. அந்த கை வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க கூட முடியாத அளவுக்கு இருந்ததுங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் மகள் ஜானு பாஸ்டர் ஐயா வந்து 6 மணிக்கெல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே எனக்கு பாஸ்டர் ஐயா எங்கள் அண்ணன் மகனும் ஜெபம் பண்ண பிறகு கால் நல்லா அந்த கால் கெட்டடி நல்லா இருந்தது. கை டம்ளர் தண்ணி குடிக்கிற அளவுக்கும் நல்லா தூக்கி செய்கிற அளவுக்கும் நல்லா வந்ததுங்க. அப்புறம் வாய் வந்து நாங்கள் சைடில் வந்து அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்ததுங்க. பாஸ்டர் ஐயா தலைமையில வச்சு ஜெபம் பண்ண பிறகு அப்படியே எனக்கு என்னுடைய என்னவோ என்னை விட்டு போன மாதிரி நான் கீழே இறங்கி அப்படியே இது பண்ணுவேன். என் உடம்பு அழுக்காக இருந்ததுங்க. அதே பிறகு எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. அதுலேருந்து நான் ஏசப்பாவை தான் நம்பின்னு இருக்கிறேங்க. எனக்கு ஏசப்பா எந்த எல்லாத்தையும் நல்ல சுகத்தை கொடுத்தாருங்க. நீங்கள் டாக்டர் கிட்ட போனீங்களா? டாக்டருக்கு இப்போ நான் அது பிறகு வந்து போகலைங்க. நான் டாக்டர்கிட்ட நீங்கள் என்ன ரிப்போர்ட் எடுக்க டாக்டர் கிட்ட போனீங்களா? இது எம்ஆர்எஃப்க்கு இட்டுன்னு போனாங்க பாருங்க. அப்போ போயிட்டு ஜனங்க அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க வந்து வீடு திரும்பி வர நிலைமையில இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டரெல்லாம் இது மாதிரி பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி உனக்கு நல்லா ஆச்சு, நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து எனக்கு நல்ல காலையில் நடக்க வரலங்க, வாய் பேசுறதுக்கும் வரல. எங்கள் மகள்லாம் அவங்கெல்லாம் व्यसனப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் பாஸ்டர் ஐயா எங்கள் அண்ணன் மகள்லாம் வந்த பிறகு தாங்க எனக்கு நல்லா கடவுள் எனக்கு சுகத்தை கொடுத்து நல்லா எனக்கு பேச ஆரம்பித்தாருங்க. எனக்கு கை காலெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் எனக்கு சுகத்தை கொடுத்தாருங்க ஆண்டவர். இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இப்போ எந்த குறையும் இல்லைங்க. நல்லா நடக்கிறேன். ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் நல்லா போகிறேன். வீட்டில் வேலையெல்லாம் செய்கிறேங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாம் நல்லா கை கால் எல்லாம் நல்லா நடக்கிறேங்க. எங்களுக்காக நடந்து காமிப்பீங்களா? நல்லா நடக்க வராங்க. நல்லா கையெல்லாம் நல்லா மேலே தூக்கிறதுக்கு நல்லா எல்லாம் வலியெல்லாம் இல்லைங்க. எதுவும் நல்ல மாதிரி அங்கே கை காலுக்கு எந்த குறையும் இல்லைங்க. வாயெல்லாம் நல்லா பேசுகிறேன். ஆண்டவர் நிஜமாலே உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறாங்க. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாங்க. இது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்குதா? எந்த மாற்றம் இல்லை. நான் எங்கள் வீட்டில் வந்து இந்து சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. எங்கள் அண்ணன் மகன் பாஸ்டர் ஐயா வந்ததுலேருந்து நான் அந்த இதுவே
மஞ்சா குங்குமம் எதுவுமே நான் தொடர்றதே இல்லைங்க. நான் கடலில் தான் எந்த நேரமும் கடலில் தான் வேண்டின்னு இருக்கேன். நான் டிவியில் கூட 5 மணிக்கு ஆசீர்வாதம் இது போட்டு நான் எழுந்து அதை கேட்பேங்க. அந்த வசனத்தை கேட்டுன்னு தான் இருப்பேங்க. அதுக்கு பிறகு தான் எழுந்து வேலைக்கு போவேங்க. நான் எந்த வேலையும் கடலில் தான் நம்பின்னு இருக்கிறேன். ஏசப்பா தான் எனக்கு துணை இருக்குது. Friends, whatever you've been hearing right now is a live testimony of the dear sister. God has blessed her and has brought her from the dead to the bread. And I believe on a God who is a miracle working God, and He never changes. That's what the Bible says. 2000 years ago, what He did upon the cross of Calvary is still working at present. This is 2012 and still is a miracle working God. Friends, if you are not accepted Christ in your life, I would like to give you an opportunity that He is the Lord and the Savior of your life. All you need to do is just to accept Him. Just tell God, I am a sinner, God. I want to get back to you, God. Bring me closer to the cross, of Master. And I want to be a son. I want to be a daughter, God. Lord, there are many people who has been suffering like this, God. And this is an opportunity, my friend, that God wants to bring you with the cross of Calvary. My friends, there are many people who are praying for our ministry. Thank you for your love and support. We always love you. You're always in our heart. We will one day see face to face in the heaven. Maybe we will not get a chance to see in the worldly life. But I promise you that we are going to walk a walk of faith. The world is behind us and the cross is before us. There is no turning back experience, my friend. Walk for the Lord. He is coming soon. Jesus bless you. Amen.